எபிசோடு 22 இறுதி சிக்கல். கதை இதுவரை கர்ணன் மூன்றாவது கண் இயக்கத்தின் மர்ம தலைவன் நகரில் தொழில்நுட்ப மையத்தை கைப்பற்ற முயற்சியில் இருந்தான். ஆனால் ஆசிஸ் மற்றும் காவல்துறை அவரை மடக்கிவிட ஒரு பெரிய வெறி வேட்டையை தொடங்கியது. கர்ணன் நகரில் இருளில் மறைந்து ஓடுகிறான். ஆசிஸ் அவனை விட்டுவிட மாட்டான். முடிவு என்ன ஆகும்? நகரம் இருட்டில் மூழ்கி உள்ளது. தெருக்களில் மிதமான மின்னல்கள் மட்டுமே. ஒரு மாயாவியாய் கர்ணன் தெருக்களில் ஒளிந்து கொண்டு ஓடுகிறான். ஆசிஸ் மற்றும் காவல்துறையினர் அவனை பிடிக்க ஓடுகின்றனர். நம்மை விட முடியாது கர்ணா, ஆசிஸ் கோபமாக முழங்கினான். கர்ணன் மெதுவாக ஒரு மூலை வழியாக மாறினான். ஒரு பழைய கம்பளியில் மண்டியிட்டு ஒளிந்து கொண்டான். ஆசிஸ் எதிர்பாராதபடி அந்த வழியை தாண்டி சென்று விட்டான். கர்ணன் மெதுவாக சிரித்தான். நீங்கள் என்னை ஒரு சாதாரண குற்றவாளி என்று நினைத்தீர்களா? அவன் மெதுவாக செல்போனை எடுத்தான். ஒரு ரகசிய குறியீடு அனுப்பினான். மூன்றாவது கண் இறுதி கட்டம். அந்த அழைப்புடன் நகரின் பல முக்கிய இடங்களில் மறைந்திருந்த அவனது ஆதரவாளர்கள் இயக்கத்திற்கு தயாராகிறார்கள். நகரில் பதற்றம் அதிகரிக்கிறது. ஆசிஸ் திடீரென்று ஒரு விசித்திரமான ஒலியை கேட்டான். முரளி, நகரின் முக்கிய பகுதிகள் ஏதோ நடக்கிறது. முரளி அவசரமாக கண்காணிப்பு கேமராக்களை பார்க்கிறான். அவனுடைய கண்கள் பெரிதாகின்றன. சார், நகரின் முக்கிய கட்டிடங்கள் அனைத்திலும் வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆசிஸ் அதிர்ச்சி அடைகிறான். நாம் இதுவரை கர்ணனை மட்டும் பிடிக்க முயன்றோம். ஆனால் அவன் ஒரு முழு திட்டத்தையும் தயாராக வைத்திருக்கிறான். ஆசிஸ் உடனடியாக தனிப்படை வீரர்களை அழைக்கிறான். முடிந்தவரை நகரை பாதுகாக்க முடியும். கர்ணனை பத்திரமாக பிடிக்க முடியுமா? ஆசிஸ் நகரின் பழைய தோட்டத்திற்குள் நுழைகிறான். அங்கு கர்ணன் தனியாக நிற்கிறான். நீ நினைப்பது போல நகரம் உன் கையில் வீழ்ந்து விடாது கர்ணா. கர்ணன் மெதுவாக திரும்பினான். ஆசிஸ், நீ என்னை எதிர்கொள்ள வந்தாயா? அவன் சிரித்தான். நீ நினைப்பது போலவே நான் ஒரு பயங்கரவாதி அல்ல ஆசிஸ். கோபமாக அவன் அருகில் சென்றான். அப்படி என்றால் நீ யார்? கர்ணன் மெதுவாக ஒரு காகிதத்தை அவனுக்கு கொடுத்தான். ஆசிஸ் அதை வாசித்தான். ஆனால் அது ஒரு அதிர்ச்சி தகவல். இது எப்படி சாத்தியமாகும்? கர்ணன் சிரித்தான். இது எல்லாம் நீ நினைப்பதை விட பெரிய விஷயம் இன்ஸ்பெக்டர். ஆசிஸ் உண்மையான ஆளுமையை கண்டு அதிர்ச்சி அடைகிறான். மூன்றாவது கண் இயக்கம் உண்மையில் முடிந்து விட்டதா அல்லது இன்னும் பல மர்மங்கள் இருக்கிறதா? நெக்ஸ்ட் எபிசோட். மூன்றாவது கண் மறைக்கப்பட்ட ரகசியம். இன்னும் நிறைவு அடையாத மர்மங்கள் தொடரும். எபிசோடு 23 மறைக்கப்பட்ட ரகசியம். கதை இதுவரை கர்ணன் மூன்றாவது கண் இயக்கத்தின் தலைமையில் இருந்தவன். நகரத்தில் தொழில்நுட்ப மையத்தை கைப்பற்ற முயற்சியில் தோல்வி அடைந்து விட்டான். ஆனால் ஆசிஸ் அவனை மடக்கிவிடக்கூடிய தருணத்தில் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிப்படுத்தினான். ஆசிஸ் ஒரு முக்கியமான ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறான். கர்ணன் சொன்ன தகவல் உண்மையா அல்லது தவறான திசையில் நகர்த்தும் யோசனையா? மூன்றாவது கண் இயக்கம் உண்மையில் முடிந்து விட்டதா? ஆசிஸ் காவல் நிலையம் வந்து கர்ணன் கொடுத்த கோப்பை கவனமாக பார்வையிட்டான். அது ஒரு பழைய அரசாங்க ரகசிய கோப்பு. இந்த கோப்பு எப்படி கர்ணனிடம் வந்தது? கோப்பில் எழுதியிருந்த ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ 1999. ஆசிஸ் அதிர்ச்சி அடைந்தான். முரளி, இந்த கோப்பை உடனடியாக ஸ்கேன் பண்ணு. இதுல என்ன தகவல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். முரளி உடனே செயல்பட்டான். அவனது கண்கள் விரிந்தன. சார், இது ஒரு மர்மமான அரசாங்க திட்டம். ஆனால் இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆசிஸ் கோபமாக தலையை ஒதுக்கினான். அதுக்காக கர்ணன் என்ன காரணம் சொல்றான்? கர்ணன் சிரித்தான். அந்த திட்டம் நிறுத்தப்படவில்லை இன்ஸ்பெக்டர். அது இன்னும் செயல்படுகிறதா?
என்பது உங்களுக்கே தெரியாது. ஆசிஸ் கொதித்து கொண்டான். அப்படின்னா நீ ஒரு கவர்மெண்ட்டுடன் இணைந்து செயல்படுகிறாயா? கர்ணன் தலையசித்தான். இல்லை, நான் உண்மையை தேட வந்தவன், என்னை தவறாக புரிந்துக்காதீங்க. ஆசிஸ் குழம்புகிறான். அவன் கர்ணனை முழுமையாக விசாரணை செய்ய தயாராகிறான். அந்த நேரம் நகரில் ஒரு மர்ம மனிதன் வெளியே வந்தான். அவன் கர்ணனுடன் தொடர்புடையதா அல்லது கவர்மெண்ட் பக்கம் இருக்கிறவனா? அவன் முகம் ஒளியில் தெளிவாக தெரியவில்லை. ஆசிஸ் மிகவும் நெருக்கமாக வந்து விட்டான். அவன் ஒரு மைக் பேன் எடுத்தான். இந்தியாவுக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் பெரிய அச்சுறுத்தல் வரும். மூன்றாவது கண் மூடப்படவில்லை. அவன் கைபேசியை வைத்துவிட்டு இருளில் மறைந்து விட்டான். ஆசிஸ் ஒரு மிகப்பெரிய சதிக்குரலுக்கு நடுவில் இருப்பதை உணர்ந்தான். மூன்றாவது கண் இயக்கத்தின் உண்மையான தலைவன் இன்னும் திரையில் மறைந்திருக்கிறானா? அல்லது அடுத்த நகர்வு என்ன? நெக்ஸ்ட் எபிசோடு. மூன்றாவது கண். யார் உண்மையான தலைவன்? மர்மம் இன்னும் நெருக்கமாகிறது. தொடரும். எபிசோடு 24. யார் உண்மையான தலைவன்? கதை இதுவரை. கர்ணன் மூன்றாவது கண் இயக்கத்தின் முன்னணி முகமாக இருந்தாலும் அவனை விட மேலான ஒரு தலைவன் இருக்கிறான் என்பது ஆசிஸ் கவனத்திற்கு வந்துவிட்டது. ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ பற்றிய ரகசிய கோப்பு, அரசாங்கத்தின் மறைக்கப்பட்ட திட்டங்களும் ஆசிஸ் மனதை குழப்பிவிட்டன. மூன்றாவது கண் இயக்கம் முடிந்ததா அல்லது இன்னும் இயங்குகிறதா? மர்ம மனிதன் யார்? கர்ணன் உண்மையில் இந்த இயக்கத்தின் தலைவனா அல்லது ஒரு பொய்யான முகமா? நகரின் ஓரத்தில் ஒரு பழைய கொட்டகை. இரவு நேரம். கர்ணன் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான். ஆசிஸ் கர்ணனை கண்காணித்துக் கொண்டு நின்றிருந்தான். நீதான் தலைவன் இல்லையா கர்ணா? கர்ணன் மெதுவாக சிரித்தான். நீ எதுக்காக இந்த கேள்வி கேட்ட? ஆசிஸ் கோப்பினை அவன் முகத்திற்கு அசைத்தான். ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ இன்னும் செயல்படுகிறதா? கர்ணன் சிரிப்பதை நிறுத்தினான். அவன் முகம் மாறியது. நீ இப்பதான் உண்மையான கேள்வியை கேட்க, அதுக்காக நீ எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்ட? ஆசிஸ் கொதித்தான். முரளி அவசரமாக காவல்துறைக்கு தகவல் அனுப்பினான். ஒருவேளை கர்ணன் பேச மறுத்தால் அவனை மிரட்ட வேண்டிய நிலை வந்துவிடும். அந்த நேரத்தில் ஒரு மர்ம நபர் கொட்டைக்கு வெளியே வந்தார். கருப்பு கோட், கூர்மையான கண்கள். ஆசிஸ், நீ எதுக்கு இன்னும் நேரத்தை வீணாக்குற? ஆசிஸ் திரும்பி பார்த்தான். யார் நீ? மர்ம மனிதன் மெதுவாக ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டினான். அந்த புகைப்படத்தில் ஒரு பழைய புகழ்பெற்ற அரசு அதிகாரி. இந்த கவர்மெண்ட் திட்டத்தின் உண்மையான மூளை யாருன்னு தெரிஞ்சுக்க நீ இன்னும் தயங்குற? ஆசிஸ் அதிர்ச்சி அடைந்தான். மூன்றாவது கண் இயக்கத்தின் பின்னணியில் அரசாங்கத்தின் மிக உயர்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்களா? கர்ணன் ஒரு இயந்திரம் மாதிரி மட்டுமா அல்லது உண்மையிலேயே ஒரு போராளியா? ஆசிஸ் ஒரு அறிக்கையை எடுத்துக்கொண்டான். அந்த அறிக்கையில் ஏதோ அவன் முன்பு பார்த்த உண்மையை உறுதி செய்தது. இந்த திட்டத்தை கையாள்வது அரசு இல்லை, இதை உருவாக்கியது ஒரு ரகசிய அமைப்பு. கர்ணன் மெதுவாக தலையசித்தான். நீ இப்போதான் உண்மையை புரிந்து கொண்டாய் ஆசிஸ். மர்ம மனிதன் முன்னே வந்தான். மூன்றாவது கண் ஒரு மனிதரின் கண்களில் மட்டும் இல்லை, அது ஒரு சக்தி, அது ஒரு வெறி. இதை நினைத்து செய்ய முடியும் ஒரே ஒருவர் நீதான். ஆசிஸ் மீது யார் நம்பிக்கை வைத்திருக்கிறான்? அவனது மிகப்பெரிய எதிரி யார்? மூன்றாவது கண் உண்மையிலேயே முடிந்துவிட்டதா அல்லது இன்னும் ஒரு மர்மம் இருக்கிறதா? நெக்ஸ்ட் எபிசோட். மூன்றாவது கண் கடைசி
ஆள்மறுப்பு, முடிவை எதிர்கொள்ள தயார். தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.